டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கோவைப்பழம் நண்பர்களே, கோவைப்பழம். இப்போ மாடி தோட்டத்தில் பறிச்ச நண்பர்களே, மாடி தோட்டத்தில் இந்த ஒரு பொமக்ரேனேட்டு ட்ரீ ஒன்று இருக்குது நண்பர்களே. கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன், மாதுளை கண்டு. அதில் கண்டில் வந்து ஒரு எப்படியோ பறவைகளுடைய எச்சத்தில் விழுந்து ஒரு கோவை கொடி வந்திருக்கு நண்பர்களே. அதுலேருந்து பறித்து தான் அந்த பழங்கள். இந்த பாருங்களேன், இது ஸ்டார் கூஸ்பெரி. இந்த பாருங்களேன், ஸ்டார் சைஸ்க்கு இருக்கும் நண்பர்களே. இந்த பாருங்களேன், ஸ்டார் மாதிரி இந்த அப்படியே இருக்கும். இதுவும் எங்கள் இந்த இருக்குது பாருங்கள், எங்கள் கார்டன். இந்த கார்டனில் பறிச்சேன் நண்பர்களே. இப்போ தான் பறித்தேன். இந்த இருக்கு பாருங்கள், இப்படியே தான் இந்த இருக்கு தெரியுது பாருங்கள். இங்கேருந்தே படிக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது இந்த சைடுங்கிட்டு இருக்கா. அங்கே இங்கே ஃபுல்லாக அந்த அங்கேயும் அங்கேயும் இந்த அங்கே பாருங்கள், அங்கே எவ்வளோ இருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இங்கே இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே திருப்பி வந்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த வாதையை அப்படியே சாயுது பாருங்கள். அந்த அளவுக்கு வெயிட்டுங்க பாருங்கள். அந்த வாதையை இன்னும் கொஞ்சம் காற்றடிச்சா ஒடிஞ்சிருமோன்னு டவுட்டாக இருக்குது. வெயிட்டு தாங்காமல் அங்கே பாருங்கள், சாஞ்சிட்டு போகுது. ஆமாம் நண்பர்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், வெரி நைஸ். அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்களேன், இந்த பாருங்களேன், இது போனால் கருவேப்பிலை நண்பர்களே. இதை பறிக்க போய் கருவேப்பிலை ஆக்சுவலாகவே. ஆமாம், அதாவது இந்த அளவுக்கு இருக்குது நண்பர்களே. பசுமையாக இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது. அதுமே கலரை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலராக இருக்குன்னு. ரொம்ப பசுமையாக இருக்குது. ஆமாம், அது என்ன பண்ண போகிறேன், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒடிச்சா ஈஸியாக ஒடிச்சிடும் நண்பர்களே. ஈஸியாக ஒடியும். அப்படியே ஒடிச்சு கொஞ்சம் சேகரித்து அதை வச்சு கொஞ்சம் பொடி பண்ணுவோன்ற ஐடியா. அது மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறமேலு உளுந்து பருப்பு, இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி பொடியாக அரைச்சிட்டோம்னாக்கா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம் பண்ணு. அதனால் ஒரு ஐடியா. இந்த கருவேப்பிலை நிறைய இருக்கனால அந்த மாதிரி பறித்து அதை பொடி பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுது. இது வந்து இது நண்பர்களே, இந்த பாருங்கள், கேஷ்நட். ஒரு ரிலேஷன் வீட்டில் மரம் இருக்குது. அவங்க கொடுத்தாங்க. அது கொடுத்து ஒரு வாரம் இருக்கும். இந்த பாருங்களேன், அந்த கேஷ்நட்டு இதோடு இருக்குது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் ஈவினிங். வாங்க, அந்த இது அறுவடை பண்ண உடனே, அந்த கருவேப்பிலை அறுவடை பண்ண நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் நண்பர்களே, அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே.